சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்கள் சதீஷ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 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 தேட்டர் ஓனர் அப்படின்னா, லைக் ஒரு கார்ல வரதா இருக்கட்டும், ஒரு பந்தாவான ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு தேட்டரோட ஓனர் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்கும்ல. பட் ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது எப்படின்னா, சேம் கவுண்டர்லேயும் உட்காரதா இருக்கட்டும், மேலே ஆப்ரேஷன்லேயும் இருக்கிறதா இருக்கட்டும், உள்ள ஃபேன்ஸ் கிட்ட போகிறதா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அவங்க கூட பேசுறது இந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இது அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டதா இல்லை உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாத்தா கிட்ட இருந்தே கற்றுக்கிட்டது. ஸோ தாத்தா கிட்ட இருந்தே கற்றுக்கிட்டது. தாத்தாவும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா பீரியட்ல அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. கூட இருக்க ஸ்டாஃப்ஸ் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸாக பார்ப்பாங்க. அப்படிதான் டேடியும். ஸோ அப்படிதான் நானும். பெருசா ஃப்ரெண்ட்ஸுங்கிறத விட இவங்களோட தான் இருக்கும். ஸோ இவங்க தான் நம்மளுக்கு ஃபேமிலி. ஸோ எப்பவுமே இவங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றது. அண்ட் ஏன் எல்லா இடத்துலையும் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அப்பா வரும்போது என்கிட்ட சொன்னது என்னன்னா, டியூரிங் மை 11th or 12th நீ தியேட்டருக்கு நீ வா, பட் நீ வந்து நேரா என் சேர்ல வந்து உட்கார முடியாது. எல்லா வேலையும் கத்துக்கிட்டாதான் அந்த சேருக்கே நீ எலிஜிபிள். கேஃப்டீரியால நிக்கணும், பாக்ஸ் ஆஃபீஸ்ல டிக்கெட் கொடுக்கணும், ஆப்ரேட்டர் ஆட்டி படம் போடணும், பார்க்கிங்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-3-4 வருஷம் ஃபுல்லா அதுலயே இருந்து 9th 10th இருந்தே இருந்து அதை ஃபுல்லா கத்துக்கிட்டு எல்லாமே தெரியுங்கிறதுக்கு அப்புறம் தான் காலேஜ் முடிச்சுட்டு இந்த ரீரிலீஸுங்கிறது ஒன்று ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்துல இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரு நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்க, சில பேர் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். அது பண்றாங்கிறனால இதை விட்டுற முடியாதுல்ல, இது எப்பவுமே பண்றது தானே. ஸோ ஒரு இன்டர்வல் தான் உள்ள ஓடி வந்துரும். ஸோ இங்க இருந்தா எல்லா இடத்துலயும் தான் கண்டிப்பா. அது மாதிரி டெய்லி தேட்டருக்கு வர்றது, வெளில எங்கேயும் போவேனா, ஓகே தேட்டர் தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம வெளில போவோம் அப்படிங்கிறது இல்லாம டெய்லி வரதா இருக்கட்டும், டெய்லி வந்து இங்க இருக்கவங்களை பார்க்காதாங்க. ஸோ இந்த விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, தேட்டருக்கு வரது டிக்கெட் வாங்குறதுலாம் அடுத்த பட்சம் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. 120, ஸோ 140, 190 இது இருக்கட்டும். இங்க வந்து கேஃபிடேரியா வந்து எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும். டேய், ஒரு படத்துக்கு ஃபேமிலியோட போறோம்னா டிக்கெட்டுக்கே ஃபேமிலியோட சேர்த்து ஒரு 500 ரூபாய். அதை தாண்டி அங்கே போனால் ஸ்நாக்ஸ்ன்னு ஒன்று வரும், அது ஒரு பட்ஜெட் 1000 ரூபா. பட் ஆனால் இங்கே வந்து இன்னும் அந்த பழைய ரேட்டே மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல, அது எப்படி பாசிபிள் ஆகுது? இல்லை, அது வந்து என்னன்னா வந்து வெளியில நம்ம போய் பார்த்தா ஒரு பாப்கார்ன் கோக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்க 500-600ங்கும் போது ஐயோ என்னடா அது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம தியேட்டர்ல வந்து எப்படி ஒரு வால்மார்ட், சரவணா ஸ்டோர்ஸ் பிரைஸ்னால ஜெயிக்கிறாங்களோ, ஸோ நிச்சயமா மக்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி என்னதான் ஃபேன்சியா இந்த வைப் எல்லாம் கிரியேட் பண்ணாலும், ரெண்டாவது எது முக்கியம்னா பிரைசஸ் ரொம்ப முக்கியம். டிக்கெட் பிரைஸோ, பார்க்கிங் பிரைஸோ, கேஃப்டீரியா பிரைஸோ, 3 தான் வந்து ஒரு கீ பாயிண்டா இருக்கும் நிச்சயமா. ஸோ பிரைசஸ் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். பாப்கார்ன் கோக் சேர்த்து 130 தான். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி இது பிரைசஸ் எப்பவுமே பெஸ்டா கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஏன் நான் அதை கேட்குறேன்னா, இப்போ எல்லாருமே சொல்றாங்கன்னா, ஓகே படம் ஓடலனாலுமே நாங்கள் இதை வச்சு தானே எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு வந்து நான் சேலரி தரணும் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து அதை சொல்லுவாங்க. இல்லை, எல்லா தியேட்டர்ஸ்லையுமே மோஸ்டா வந்து ஒரு கேஃப்டீரியாவோட இன்கம் வந்து ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க தியேட்டர் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து டாக்ஸஸ் அதெல்லாம் போக, ஜிஎஸ்டி, லோக்கல் பாடி டாக்ஸ் எல்லாம் போக வர அமௌண்ட்ல வந்து ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர்னு ஒன்று போயிடும். அது போக பேலன்ஸ் ஒரு பங்கு தான் நம்மளுக்கு வரும் தியேட்டர் ஓனர்ஸுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல வந்து நம்மளுக்கு இபி பில் இருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு, ஸ்டாஃப் சேலரி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதை தாண்டி என்ன நிற்கும்னா, இப்போ லாஸ்ட் வீக்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் வீக்குன்னு இல்லை, நிறைய அந்த டல் டைம்லாம் 20 டிக்கெட் 30 டிக்கெட்டுக்கெல்லாம் படம் ஓட்டிருக்கோம். ஓகே, அப்ப கமலா இல்லை, எல்லா தியேட்டர்ஸ். அப்ப எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஈபி இருக்கு, எல்லாமே இருக்குல்ல, அதுக்குள்ள கஷ்டம் தான் பிரதர். அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓடுறத வச்சுதான் மற்ற டேஸே வந்து புஷ் பண்ண முடியுது. அண்ட் தேர் அகைன் கமிங் பேக் டு பிரைசஸ், கமலாங்கிறது வந்து ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி, தாத்தா கொடுத்த ப்ராப்பர்ட்டிங்கும் போது நம்மளுக்கு மேபி மேனேஜ் பண்ண முடியுது இந்த ப்ரைஸை வச்சு. பட் மற்றவங்களாம் லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ எடுத்து ஃப்ரெஷ்ஷா பில்ட் பண்ணி வரும்போது அவங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் வந்து பயங்கர ஹையா இருக்கும். ஸோ அதனால அவங்க வேற வழி இல்லாம கேஃப்டீரியா ப்ரைஸஸே ஹைக் பண்ணலாம். ஓகே, அண்ட் இங்க நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரியான மொமெண்ட் தேட்டர்ல ஒருத்தவங்க வந்தது அப்படின்னா அது வந்து 16 வயதுல வந்து ஒரு ரீடிஜிட்டல் லான்ச் ஏதோ ஒன்று பண்ணாங்க சின்ன பையனா இருக்கும்போது. அப்போ வந்து ரொம்ப சின்ன பையன். அப்போ வந்து ரஜினி சார், கமல் சார் 2 பேருமே வந்தாங்க. அது வந்து ஒரு பயங்கர மூமெண்டா இருந்துச்சு. அப்ப டாடி கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு வந்து நீ வா அங்க நின்று பயங்கர எக்ஸைட் ஆகி ரஜினி சார், கமல் சார் கிட்ட இருந்து நான் சின்ன பையனா அங்க இருப்பேன். அவங்களோட எடுத்த அந்த போட்டோ வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சரியான மொமெண்ட். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, எப்படின்னா லைக் இங்க உள்ள வராங்கப்பா சில படங்கள், சில ஃபேன்ஸோடைய அட்ராசிட்டிஸ்லாம் இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் நிறைய இதுல நம்ம அதை பார்த்துருக்கோம்னு வச்சுங்க. கமலாவை எனக்கு தெரிஞ்சு அதுமாதிரி நடக்கலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஐ ஃபீல் எந்த தியேட்டர்லயுமே அது நடக்கக்கூடாது. ஏன்னா ஃபேன்ஸ் வாங்கினா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நீங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க, விசில் அடிங்க, டான்ஸ் ஆடுங்க, கத்துங்க, அது எல்லாமே ஓகே. ஆனா
அந்த தியேட்டருக்கு அந்த தியேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸோ இல்ல கூட படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ ஒரு ஹார்ம் பண்ற மாதிரியோ வந்துட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். தியேட்டரோட கிளாஸோ இல்ல சீட்டோ இல்ல ஸ்க்ரீனை தொட போறது, அது எந்த ஊர்லயுமே எந்த தியேட்டர்லயுமே அதை பண்ணாதீங்கிறது வந்து என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் எல்லா தியேட்டரோட சார்பா. ஏன்னா அது நடந்துருச்சு இன்கேஸ் ஸ்க்ரீன்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு as a தியேட்டர் ஓனரா எனக்கு தெரியும். ஸோ உடனே இப்போ நீங்க ஆர்டர் பண்ணி இப்போ பணங்கிறது செகண்டரி. 20 லட்ச ரூபா கொடுக்குற ஸ்க்ரீன் உடனே வேணும்னா வராது. அந்த சைஸு கஸ்டமைஸ் பண்ணி சில்வர் ஸ்க்ரீன் 3D ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்து வரணும். ஸோ அது பணங்கிறத தாண்டி அவ்வளோ ஒரு கஷ்டம், அவ்வளோ லாஸ். ஸோ தயவு செஞ்சு ரசிகர்கள் நீங்க வாங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் அந்த தியேட்டருக்கோ இல்ல கூட படம் பார்க்க நிறைய பேர்ட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தியேட்டருக்குள்ள ஒரு பேட் வேர்ட்ஸ் கத்துறது, அதெல்லாம் வந்து சில பேர் வந்து கெத்துன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நீங்க பசங்களா வரும்போது நீங்க கத்துறீங்க, நீங்களே உங்க அம்மாவோடையோ இல்ல உங்க ஃபேமிலியோடயோ உங்க ஒய்ஃபோடையோ அக்கா தங்கச்சியோட வரும்போது அப்ப நீங்க கத்துவீங்களா? இல்ல. அப்ப எத்தனை லேடிஸ் வந்திருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க வந்திருப்பாங்க, அப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்றது? சில இடத்துல நான் நோட் பண்ணிருக்கேன். சோ அதையும் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடணும். அஃப்கோர்ஸ் அது ஆக்சுவலா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பக்கத்துல இருக்கவங்களும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், படமும் பார்க்க முடியாது, இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு கேட்டேன், இப்ப டைரக்டா உங்ககிட்ட வரக்கூடிய ஒரு சின்ன படத்துடைய லைக் டைரக்டர் ப்ரொடியூசர் ஒருத்தவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து வராங்க, இதுமாரி உங்கள்கிட்ட வந்து எனக்கு 2 ஷோ 3 ஷோ போட முடியுமா, டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல எதுவும் பெருசா சப்போர்ட் இல்லை, எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்கல்ல. நீங்க படம் போடுவீங்க, போட்டுட்டு நீங்க அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டைப் பண்ணி விட்டு சொல்லி நிச்சயமா அவங்க வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம சொல்லுவோம், இங்க போங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட போங்க, அவங்க ஹெல்ப் எடுத்துக்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுக்கறதும் வழக்கம். இன்கேஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போல அவங்களே ரிலீஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு அது அந்த டைம்ல நம்மளுக்கு என்ன படம் ஓடுது, ஸோ அதுக்கு 2 ஷோஸ் கொடுக்க முடியுமா, 1 ஷோ கொடுக்க முடியுமாங்கிறது வந்து அந்த வாரம் என்ன படம் ஓடுது, அடுத்து என்ன படம் வரப்போகுதுங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணி கண்டிப்பா சப்போர்ட் பண்ண முடிஞ்சா. இப்ப 2 ஸ்கிரீன் தான் இருக்கு நம்ம கிட்ட, 2 ஸ்கிரீன்ஸுக்குமே வந்து ஷோஸ் ஃபுல்லுனா இப்ப வேற ஏதாவது படம் வந்தா அது போட முடியாத ஒரு நிலைமையா போயிடும். ஆனா நீங்க சொன்னீங்களா லைக் நாங்க டைப் பண்ணி விடுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி விடுவோம், கண்டிப்பா அது மாதிரி ஏதாவது ஒரு படம் ஞாபகம் இருக்கா? சொன்ன படம் மென்ஷன் பண்ண வேணாம், பட் நிறைய இந்த மாதிரி கேட்டு வரும்போது நானும் இல்ல மேனேஜர் கோபி சார் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஹெல்ப். இது ஒரு பேசிக் ஹெல்ப் இல்ல. பட் ஆனா ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னப்பா பெரிய படம் வருது, பெரிய படம் வரும்போது இவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் தரணுமா, அதே சமயம் இதே நம்ம 2 ஸ்கிரீன் போடலாமே அப்படிங்கிற ஒரு இல்லங்க நம்ம ஒரு பிசினஸ் மைண்டாவே கேக்குறேன். அப்படி இல்ல, எத்தனை படங்கள் வந்து நம்ம எப்படி இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது நம்ம என்ன நினைச்சோம், அது எப்படி போகும் நம்ம நினைச்சோம், ஆனா அது எப்படி போச்சு. சோ எந்த அப்படி பார்த்தா இப்ப அபிஷன் படத்தோட அபிஷன் அண்ணாவோட டெபியூ படம் அது, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிக்கிறார் வித் லவ்ல, ஆனா எப்படி ஒரு பயங்கர கலெக்ஷன். சோ அப்ப நீங்க புது ஹீரோ படம்னு பாப்பீங்களா இல்ல எப்படி பாப்பீங்க? இப்ப கண்டென்ட் தான் கிங். ஏன்னா இப்ப மக்கள் வந்து மத்த லாங்குவேஜ் படத்தையும் வந்து அக்செப்ட் பண்ண தயாராயிட்டாங்க. கண்டென்ட் நல்லா இருந்தா லாங்குவேஜ் பேரியருங்கிறத வந்து இப்போ வந்து தவிர்த்துட்டாங்க. லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பார்க்க மக்கள் ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டென்ட் தான் இப்போ முக்கியம். ஓகே லைக் அப்பா சொன்ன ஒரு விஷயம் இல்ல தாத்தா சொன்ன ஒரு விஷயம் நான் இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்றேன்னா அது கஸ்டமர் இஸ் கிங். அவ்வளவுதான். அவங்களாலதான் நம்ம இருக்கோம், இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம்னா அது காரணம் வந்து அவங்கதான். ஸோ கஸ்டமர் என்ன வேணுமோ அவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுக்கணும். அண்ட் ப்ரைஸ் பத்தி நிறைய நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, எப்பவுமே ப்ரைஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு. இதெல்லாம் கம்ப்ளீட்டா இப்போ வந்து பெரியப்பாவும் அப்பாவும் அட்வைஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே. நைஸ். அடுத்து பர்சனலா இந்த ஒரு படத்தை நான் ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் வந்து அயன் படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றேன். அயன், சில்லுன்னு ஒரு காதல், 7G ரெயின்போ காலனி, பொல்லாதவன் அண்ட் ரஜினி சாரோட நிறைய படங்கள். அது அண்ணாமலை, முத்து, மாப்பிள்ளை, அது நான் ரஜினி சாரோட வெறியன். ஸோ அது ரஜினி சாரோட எல்லா படமும் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் விஜய் சாரோட நிறைய படங்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஆகாம இருக்குது சிவகாசி, அதெல்லாம் வந்து இன்னும் அண்ட் தெரிய இப்ப வந்துருது. ஸோ சிவகாசிலாம் இன்னும் ஆகல. அண்ட் அஜித் சாருக்கு வந்து என்ன இருந்தால் வேதாளம், அதெல்லாம் வந்து இன்னும் லிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா அடுத்து ஒண்ணுன்னா பண்ணிடலாம். நைஸ். விண்டேஜ் மூவிஸ்ல லைக் இப்ப ஓகே விஜய் சார் விண்டேஜ் மூவிஸ்ல ஒரு கல்ட் மூவியா இருக்கும்ல, சோ இந்த படத்தை நான் துள்ளாத மனமும் துள்ளும் இல்ல நிறைய படங்கள் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி படங்கள் வந்தாலும் நிச்சயமா போடுவோம். நைஸ். அதே மாதிரி டிக்கெட்ல வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம சேம் ரீரிலீஸ்க்கான டிக்கெட்னு ஒரு தனியா மாறுது இல்ல, அந்த டிக்கெட் தான். ஆமா. இன்ஃபேக்ட் நான் இப்ப கில்லி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்ப 50th டே ஓடுச்சு. அப்ப என்ன பண்ணோம், 50th டே 50 ரூபீஸ் டிக்கெட்னு போட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் 3 வந்து நான் சொன்னேன்ல இவ்வளவு ஃபுட்ஃபால்னு 85,000 பேருன்னு சொல்றேன்ல, 85,000 பேருக்கும் டிக்கெட் விலை 49 ரூபா தான். அது எப்படி முடிஞ்சது? நல்லா போகுதுங்கறனால 3 பிரைஸ் ஏத்தல. அந்த 3 மூவி கம்ப்ளீட்டாவே அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து இட் வாஸ் 50 ரூபீஸ். ஓகே. ஏன்னா இப்ப வெனஸ்டே கம்மி பண்றதுங்கிறது அது ரெகுலரா இருக்கிறது, அதுலயுமே ஓகே அது ஓரளவுக்கு மேனேஜபிள் பிரைஸ்னு வச்சுக்கலாம். பட் இந்த 40 ரூபீஸ் 50 ரூபீஸ்ங்கிறது
ஓவராலா இங்க கேஃபிடேரியாலயே அந்த அளவுக்கு போகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. லைக் ஃபுட்ஃபால் வந்து மேபி கம்மியானுச்சுன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இருந்தாலும் அந்த ஒரு பிரைஸ். ஸோ மக்கள் தியேட்டருக்கு வரணும், ரீரிலீஸ்க்கு வரணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும்ல. ஸோ யூஸ்வலா 49, 69 அப்படிதான் ரீரிலீஸ் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு 99 போடுங்க. ஏன்னா நாங்களும் ரீடிஜிட்டல் பண்றதுக்கு அவ்வளோ காஸ்ட் அவங்களும் இன்கர் பண்றாங்கல்ல. அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அவ்வளோ பண்றாங்க, டியூப் சார்ஜ், பேனர். ஸோ நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 99 போடுங்க, ஒரு 105 போடுங்க அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்றதுனால இந்த 100, 105 இது எல்லாமே வந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்றதுனால. கமலா அப்படின்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொன்னேன், அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. அதை கொஞ்சம் மாற்ற வேணாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு போனாலும் ஓகே, நம்ம எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம நிச்சயமா ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும், பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமா அதை மாற்ற மாட்டோம். நீங்க இத்தனை வாட்டி சொல்லும் போது தெரியுது உண்மையாலுமே அவ்வளவு ஃபேமிலிஸ் வர்றாங்கன்னு. நாங்களும் பாக்குறோம். நிச்சயமா கடைசி வரைக்கும் கமலா வந்து ஒரு ஃபேமிலி தியேட்டரா, ஒரு 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 ஃபேன்ஸுக்கோ செலிபிரிட்டிஸுக்கோ ஒரு ரீரிலீஸ் போட்டாவும் எல்லா படத்தையும் என்ஜாய் பண்ற ஒரு தியேட்டரா நிச்சயமா இருக்கும். சூப்பர். ரொம்ப நன்றி உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.